பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அந்த growth as a பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ஸ்டாரா ரைசிங் ஆயிட்டு இருக்கிறது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவர் தான் இப்போ நெக்ஸ்ட் மினிமம் கேரண்டி ஹீரோ. அந்த பிளேஸை சிமெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ பிரதீப் அண்ணன் படம் வந்தால் தியேட்டர் ஓனர்ஸ் வி ஆர் ஹாப்பி. 1 வீக் எங்களுக்கு கேரண்டி. இப்படி ஒரு தனுஷ் அண்ணன் படம் எஸ்கே அண்ணன் படம் வருதோ அந்த மாதிரி தட் வீக் வில் பி ரியலி குட்ங்கிற மினிமம் கேரண்டிக்கு பிரதீப் அண்ணன். நீங்கள் எல்லா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதோட லாஜிக்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் அவரோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸில் கொண்டு போயிட்டாரு மூவியை. ஒரு ஹீரோ வந்து யூத்தை கொண்டு வரணும்னா இருக்கிறது பிரதீப் ரங்கநாதன். படையப்பா ரிலீஸ் பற்றி தனியாக நம்ம அது பேசியே ஆகணும். அண்ணாமலை ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. படையப்பா வருதுன்னு சொல்லி ஆமாம், ஓகே, படையப்பா வருதுன்னு சொல்லிட்டு ஈவன் அண்ணாமலை வென்ட் பேக். ஸோ தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் படையப்பா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ எந்த சீன் ஒன்ஸ் மோர் போடுவீங்க அப்படின்னு. அந்த படம் வருதுங்க, அது லைக் எங்கள் அந்த படத்தே ஒன்ஸ் மோர் அளவுக்கு வருதுங்க எல்லா சீனுமே. தென் அந்த ஸ்விங் சீன் தான் ஆப்வியஸாக ஒன்ஸ் மோர்னு சொல்லி பிளான் பண்ணோம். கூலி எதிர்பார்த்ததோட கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆஸ் அ ஃபேனாக எனக்கே அது எப்படி இருந்தது, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எப்படி இருக்கு. லியோ போன்ற பெரிய படம் ஹிட் கொடுத்துட்டு இஸ் டைரக்டிங் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி ஒரு படம் வந்து இன்னும் பெருசாக ஓடி இருக்கலாம்னு என்னோட. சார் தி ஹால்மார்க் ஆஃப் ரஜினி இஸ் காமெடி. தட் வாஸ் மிஸ்ஸிங் இன் கூலி. ரொம்ப ட்ரையாக, ரொம்ப சீரியஸாக. லைக் சன் பிக்சர்ஸ், லோகேஷ்னா, அனினா, ரஜினி சாருங்கும் போது அதனால நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ஹையாக எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால மேபி a few people felt. ரஜினி சாரோட இந்த கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எல்லா தியேட்டருக்கும் we got a strict email from the censor officer. ஓ பண்ணீங்களா? ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் கொடுக்குற அளவுக்கு ஒரு பொண்ணு இல்லை அந்த படத்தில். ஒரு 6 டிக்கெட் புக் பண்ணி அதில் ஒரே ஒரு கிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கனால என்ன ஆகும், அந்த 6 டிக்கெட்டுமே கேன்சல் ஆகிடும். அந்த குழந்தைங்க தான் மொத்த ஃபேமிலியுமே வரும். அண்ட் அந்த கோவத்தை எங்க மேல காட்டுவாங்க. குழந்தைய நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம், என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு பார்த்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அந்த growth as a பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ஸ்டாரா ரைசிங் ஆயிட்டு இருக்கிறது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இல்லை ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவரோட மூவி கேஸ்னோவில் தான் அவரோட ஃபஸ்ட்டு மூவி கோமாளிக்கு வந்திருந்தார். அதுதான் அவரோட ஃபஸ்ட் மூவி. அப்போவே நம்ம ஆக்சுவலி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவரோட பொட்டென்ஷியல் வந்து மேபி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் நம்ம அன்றைக்கி ஸ்க்ரீனில் அன்றைக்கி தான் அவரோட ஃபர்ஸ்ட் இதுவாக பார்த்தோம். ஓகே, கோமாளி. கோமாளி அன்றைக்கி அதுதான் நாங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு மூவி அது எங்களுக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து மெயினாக வந்து இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி டைப் ஆஃப் சீன்ஸ் வந்து நிறையா பண்ணுறாரு அவர். ஆக்சுவலி நீங்கள் எல்லா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதோட லாஜிக்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் அவரோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸில் கொண்டு போயிட்டாரு மூவியை. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தா டிராகன் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு டாப் 3ல டிராகன் இருக்கும். அதே மாதிரி டூடும் பைசனும் ஈக்குவலாக போச்சு எங்களுக்கு அந்த டைமில். ஸோ ஒரு அவருக்கு இது வரைக்கும் எந்த படமே ஒரு பேக்லாகே இல்லை. எல்லாமே பெரிய ரைசிங்காக தான் இருக்குது. ஸோ லைக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ அது நெக்ஸ்ட் இயரில் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவி இன்னும் ஹையாக தான் இருக்குது. ஓகே, ரேவந்த் உங்களோட ஒப்பீனியன். இல்லை, அவர் தான் இப்போ நெக்ஸ்ட் மினிமம் கேரண்டி ஹீரோ. அந்த பிளேஸை சிமெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து தளபதி அஜித் சார்லாம் இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ அடுத்த கட்டத்தில் இருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள், தனுஷ் அவர்கள் அண்ட் பிரதீப் ரங்கநாதன். ஸோ இவங்க 3 பேர் வந்து மினிமம் கேரண்டி ஹீரோஸாக வி கேன் கன்சிடர். ஸோ ஆல்ரெடி டியர் 2ல வந்துட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவார். பிகாஸ் எல்ஐக்கு ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருந்தா 300 crore ஃபிலிம்ஸ் ஒரே வருஷத்துல அதெல்லாம் பெரிய சாதனை. வெங்கடேஷ் சார் அவர் வந்து யூத்தோட நர்வு புடிச்சிட்டார், பல்ஸ் பிடிச்சிட்டார். ஸோ அந்த யூத்து வந்து இப்போ சினிமா தியேட்டருக்கு வரதில்லை. அவங்கெல்லாம் இதில் தான் பார்க்குறாங்க, மொபைல்ஸில் தான் பார்க்குறாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு ஹீரோ வந்து யூத்தை கொண்டு வரணும்னா இருக்கிறது பிரதீப் ரங்கநாதன் தான். மீது யாரும் அவருக்கு அந்த பொட்டென்ஷியல் கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான். ஏன்னா இப்போ இந்த ஜென்சி ஜென்ரேஷன்லாம் ஸோ அவங்களோட தாட்ஸ் அப்படியே இன்னேல் பண்ணி படத்தில் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் யூத் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பேக் டு பேக் இந்த மாதிரி சக்ஸஸ்ங்கிறது வந்து பெரிய விஷயம். இப்போ பிரதீப் அண்ணன் படம் வந்தால் தியேட்டர் ஓனர்ஸ் வி ஆர் ஹாப்பி. 1 வீக் எங்களுக்கு கேரண்டி. ஒரு ஸ்டார் ஒரு படம் எப்படி ஒரு தனுஷ் அண்ணன் படம் எஸ்கே அண்ணன் படம் வருதோ அந்த மாதிரி தட் வீக் வில் பி ரியலி குட்ங்கிற மினிமம் கேரண்டிக்கு பிரதீப் அண்ணன் வந்துட்டாங்க. ஓகே, ஆனால் இந்த டாபிக் வந்து நான் ரீரிலீஸ்க்கே நான் வைக்கிறேன். ஏன்னா அது நீ பேசும்போது உங்களுக்கே ஒரு பயங்கர இன்ட்ரோன் ஆகுது, அது கேட்கும்போது எனக்கும் ஒரு பயங்கர இன்ட்ரோ ஆகுது. ஸோ இந்த வருஷம் ரீரிலீஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டிசம்பர் வரும்போது இந்த படையப்பா ரிலீஸ் பற்றி தனியாக நம்ம அது பேசியே ஆகணும். பிகாஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா 1 hourல 4K கிட்ட புக்கிங் அரௌண்ட் போயிட்டுருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் நாட்
யூஷுவல் கிடையாது. ரோஹினி has 15,000 tickets. எஸ், அந்த ரீ ரிலீஸ் அது படையப்பா ரிலீஸ் பத்தி தனியா பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வித் படையப்பா வந்து ரொம்ப எதிர்பார்த்த படம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஓடிடிலையும் பார்த்திருக்க முடியாது, நம்ம சேட்டலைட்லயும் கேடிவில நான் பார்த்ததே இது வரைக்கும். அதான் இதே கேட்டேன். ஸ்ட்ராட்டஜி பாபாவுக்கும் ஃபாலோ பண்ணாங்க. பாபாவை நீங்க ஆன்லைன் பார்க்க ஆமா முடியாது. ஆமா. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும். ஸோ தட் டிமாண்ட் இப்போ நாங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஐம் ஷோர் இவரை தவிர யாரும் நீங்கள் ஸ்டேட்டில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே 90s கிட்ஸ் தான். நாங்கள் இன்னைக்கு ரோஹினி ஃபுல்லாகவே 90s கிட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஓகே. பிகாஸ் அந்த ஆடியன்ஸ் படையப்பாவை தேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான். ஸோ தட் ஹஸ் கிரியேட்டட் த ஹைப் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. எஸ், அதுவும் ரன் டைம் 3 hours. ஒன்னே 3 hours ரன் எந்த டைம். சினிமா போர் அடிக்காது. யா. அண்ட் அருண் உங்களுக்கு படையப்பா ஆக்சுவலி நாங்களும் அந்த அக்கண்டா வரனால நாங்கள் அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுருந்தோம். சரி. படையப்பா 2 ஷோ ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். இப்போ எங்களுக்கு ஈவினிங் ஷோ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ டிக்கெட்ஸ் தான், மிச்சம் எல்லாம் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அந்தளவுக்கு இன்னும் ஃபுல்லாக ஆகலை அப்படின்னாலும் கொஞ்சம் ஃபேன் செலிப்ரேட்டிங் தேட்டராக தான் சூஸ் பண்ணுவாங்க இதுக்கு. மேபி கமலா, ரோகிணி, அப்புறம் வெற்றி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஆனால் எங்களுக்கும் வந்து இது சாதாரணமாக இல்லை. 300+ ஆல்ரெடி ப்ரீ புக்டு இந்த மூவிக்கு. ஒரு 50% ஆக்குபன்சி இருக்குது. அதாவது ஒரு படம் ஒரு தேட்டரில் போகிறது மட்டும் பெரிய இது இல்லை, எல்லா இடமும் போகிறது பெருசு. இப்போ அந்த படம் ஆக்சுவலி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அக்கண்டா இன்னைக்கு மார்னிங் வர வேண்டியது கொஞ்சம் டிலேவாக வந்தது. அக்கண்டாவும் ஓரளவுக்கு கொஞ்சம் எங்கள் தேட்டரில் மட்டும் எங்களுக்கு அக்கண்டாவும் ஓகே. 2 படம் இன்னைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. எங்களுக்கு தெலுங்கு கொஞ்சம் போகும் ஆக்சுவலி, அதனால். சூப்பர் சார் படையப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா 99ல் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து 200 ஸ்க்ரீனில் தான் போட்டாங்க. இப்போ 400+ ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணு. இந்த படம் வந்து அந்த பழைய நெகட்டிவை வந்து ரீமாஸ்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து கலர் கோட்டிங் எல்லாம் கொடுத்து சவுண்டில் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு நியர்லி ஒரு 10 நாள் மிஸ்டர் தேனப்பன் அசோசியேட் ப்ரொடியூசர் அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி தான் எடுத்துன்னு வந்திருக்கார் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புது படம் மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனில். அவ்வளோ ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ரஜினி சார் படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. எனக்கு அது பெரிய ஆச்சு அந்த இன்டர்வியூ கொடுத்தது. படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் என்னன்னா எங்கெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குதோ, கோவாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரஜினி சார் இஸ் ஆனர்ட், சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரஜினி சார் இஸ் ஆனர்ட், அண்ட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் பர்த்டே ஆஃப் ரஜினி வேர் ஆல் சினிமா தியேட்டர்ஸ் இன் சென்னை ஆர் ஸ்க்ரீனிங் ரஜினிஸ் ஃபிலிம் எதர் இஸ் பாஷா ஆர் படையப்பா. ஈவன் அண்ணாமலையை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. படையப்பா வருதுன்னு இன்னைக்கா? ஆமா, ஓகே. படையப்பா வருதுன்னு சொல்லிட்டு ஈவன் அண்ணாமலை வென்ட் பேக். ஸோ தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் படையப்பா. பட் ஐ பர்சனலி ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரிலீஸ் பண்ணிருக்கலாம்னு. ஏன்னா எந்த இடத்துல இல்ல இன்னும் ப்ரையரா பிளான் பண்ணி மோர் ஸ்கிரீன்ஸ். ஏன்னா இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை தவிர மற்ற பிஎன்சி சென்டர்ஸ்ல ரிலீஸ் பெருசா ஆகல. மக்களுக்கு தெரியல ரிலீஸ் ஆயிருக்குன்னு. வந்திருக்கிறதே ப்ளஸ் உங்களுக்கு அண்ணாமலை வைடர் ரிலீஸ் தேன் படையப்பா. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஈவன் தோ பீப்புள் ப்ரிஃபர் படையப்பா ஒரு அண்ணாமலை, அங்க வந்து ஸ்கிரீன்ஸ் ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டாங்க. அது அண்ணாமலைக்கு மேபி தெரிஞ்சிருந்தா அவங்க. ஆமா, சோ அதனால தேக்கிற ப்ரையரா இன்ஃபார்ம் பண்ணி பெட்டர் ரிலீஸ் பண்ணிருக்கலாம் என்னோட பர்சனல் ஒபினியன். ஓகே. ஏன்னா December 6th or 7th அந்த டைம்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க படையப்பா வரப்போறதுங்கிறது. இட் டிடன்ட் ஹேப்பன் லைக் 1 month பேக் 2 months பேக் அந்த மாதிரிலாம் ஆகல. December 6th தான் they announced இந்த மாதிரி படையப்பா வருதுன்னு. ஃபர்ஸ்ட் அது எனக்கு அஃபிஷியலா இல்லையா இது ஒரு ரூமராங்கிற மாதிரிலாம் தாட்ஸ் இருந்துச்சு. தென் ஆஃப்டர் இட் கேம் அஃபிஷியல் we were all excited. ஏன்னா அந்த படம் எப்படி ஒரு டெக்ஸ்ட் புக் ஆஃப் கமர்ஷியல் சினிமானா அது அந்த படம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ எந்த சீன் ஒன்ஸ் மோர் போடுவீங்க அப்படின்னு. அந்த படம் வருதுங்க, அது லைக் எங்க அந்த படத்தே ஒன்ஸ் மோர் அளவுக்கு வருதுங்க எல்லா சீனுமே. தென் அந்த ஸ்விங் சீன் தான் ஆப்வியஸாக ஒன்ஸ் மோர்னு சொல்லி பிளான் பண்ணோம். அண்ட் டியூ டு சர்டன் ரீசன்ஸ் வந்து வாவாத்தியாரும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அண்ட் டியூ டு சர்டன் ரீசன்ஸ் வந்து லாக்டவுனும் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா we were able to give additional shows to படையப்பா. ஸோ இப்போ போத் ஸ்க்ரீன்ஸ் கமலால வந்து படையப்பா தான். இல்லை இப்போ ஓகே. இப்போ எல்லாரும் மூஞ்சில் இந்த ஒரு ஜாய் தெரியுது, ஹாப்பினஸ் தெரியுது. நான் இன்கேஸ் கேட்குறேன், இது இன்கேஸ் படையப்பா நடக்காமல் இருந்திருந்தால் நான் கேட்குறேன். டிசம்பரில் இப்போ வாவாத்தியார் போஸ்ட்போன், லைக்கும் அது போஸ்ட்போன், வாஷ் அவுட் வீக்கெண்ட் தான். அதுதான் கேட்குறேன். லாஸ்ட் 2 வீக்கெண்ட்ஸும் வாஷ் அவுட் தான். 2 வீக்ஸ் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது படம் வந்துச்சு, லைக் ஆன் பாம்குள்ள ஏதாவது ஒன்று வந்துச்சு, பைசன் கொஞ்சம் ஓடிச்சு. பட் இதுதான் சுத்தமா வாஷ் அவுட் ஆயிருக்கும் இந்த வீக்லாம். இல்லை இது மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கா அந்த மாதிரி? இதான் கேட்குறேன், டவுட்டாக இருக்குது எனக்கு. வருஷம் அது மற்ற இண்டஸ்ட்ரி இந்த ட்ரை பீரியட்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிறதாங்க, இட்ஸ் காமன். லைக் அண்ணா சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக்லாம் we had to take a call, ஷோ பிரேக்கா இல்லை இந்த ஷோ ஓடுமா எவ்ரி ஷோ. ஏன்னா வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, தம்பி 23 டிக்கெட்ஸ் ஓட்டலாமா அப்படிமா. ஸோ தட் கால் எவ்ரி ஷோ we had to take that call. 2 weeks back அட்டகாசம் was a very big. அட்டகாசம், அஞ்சான் and தேரேஷ்குமே ஆல்சோ அந்த ஸ்டார்டிங் வந்து it was really good. and மாஸ்கோட செகண்ட் வீக்
ஐ திங்க். ஸோ அந்த வீக்கெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அட்டகாசம் அண்ட் அஞ்சான் திரேஷ்குமே தட் வீக்கெண்ட் வாஸ் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்கேஸ் படையப்பா வல்லாட்டி அண்ணாமலை எஜமான், பட் அது வந்து படையப்பா அளவுக்கு இந்த ரன் புள்ளி இருக்குமாங்கிறது வந்து டவுட். ஓகே, இப்போ படையப்பா பற்றி பேசிட்டோம். பட் இந்த கூலி அப்படி எடுக்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு நம்பர் ஒன்று வச்சுருந்தேன். இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணும், மேபி இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஹிஸ்ட்ரியாக மாறுறதுக்கு தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆஸ் அ ஃபேனாக எனக்கே அது எப்படி இருந்தது, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எப்படி இருந்தது ப்ரோ? எங்களுக்கு வந்து அதான் இந்த இயரில் வந்து கூலி தான் இருக்கலையே அதிகம்ன்றோம். ஸோ இப்போ கூலி வந்து அவரோட ஸ்டாண்டர்டுக்கு படம் வந்து அந்த டைமுக்கு பெரிய ஒரு ஓப்பனிங்கு, பெரிய ப்ரீ புக்கிங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அந்த மூவிக்கு. அதுக்கப்புறம் அதாவது அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ, மிக்ஸ்டு ரிவ்யூ அதெல்லாம் இருந்தால் கூட அந்த டைமுக்கு வந்து அந்த படம் ஒரு பெரிய இது. இப்போவுமே கூலி வந்து நீங்கள் பெருசாக என்ஜாய் பண்ணலாம். ரஜினிகாந்த் இந்த நீங்கள் 90s பார்த்தது 80s பார்த்ததை விட இப்போது இருக்க ரஜினிகாந்த் சாரோட மூவி வந்து இன்றைக்கி அது ஒரு பெருசாக செலிப்ரேஷனாக இருக்கும். நீங்கள் இதே எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் வேட்டைன்னு கூட இருந்திருக்கும். வேட்டையெல்லாம் நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம், அவ்வளோ இதுவும் இருந்திருக்காது. கூலி வந்து அந்தளவுக்கு அதோட ஆடியோ லான்ச்லாம் போயிருந்தோம். அதோட எல்லாமே அவங்க இந்த வாட்டி நியூவாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. மூவியும் அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பெருசாக இயரோட ஃபர்ஸ்ட் மூவியே நான் வந்து கூலி தான் சொல்லுவேன். எங்கள் டாப் அதில் அது வரும். ஆமாம் ஆமாம். அண்ட் கூலி இல்லை, கூலி வாஸ் பிக் ஹிட். ஆனால் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. லோகேஷ், சூப்பர் ஸ்டார், அனிருத் 3 பேரும் சன் பிக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாங்க. அந்த பெஞ்ச் மார்க்கை கிராஸ் பண்ணிச்சான்றது தான் டவுட்டிங்க. அதுதான் கேட்குறேன், அந்த லைன் தான் கேட்குறேன். பிகாஸ் இட் டிட் சாட்டிஸ்ஃபை லாட் ஆஃப் பீப்புள். பட் கலெக்ஷன் வைஸ் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி க்ரௌடில் வந்துடும். அதனால மேபி எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் டூ ஹை, மேபி அதை மேபி மீட் பண்ணல. ஏன்னா லியோ போன்ற பெரிய படம் ஹிட் கொடுத்துட்டு இஸ் டைரக்டிங் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி ஒரு படம் வந்து இன்னும் பெருசாக ஓடி இருக்கலாம்னு என்னோட கருத்து. சார் தி ஹால்மார்க் ஆஃப் ரஜினிஸ் காமெடி தட் வாஸ் மிஸ்ஸிங் இன் கூலி. ரொம்ப ட்ரையாக, ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரி படம் இருக்கும்போது பீப்புள் கம் ஃபார் ரஜினிஸ் காமெடி, ஒன் லைனர்ஸ், டைலாக்ஸ் சொல்ல. தட் வாஸ் மிஸ்ஸிங் இன் கூலி. ஸோ ஐ திங்க் அதுதான் கொஞ்சம் கூலிக்கு ட்ராபேக் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்துருச்சு படம் பார்த்து. ரொம்ப சீரியஸான படம். ரஜினிஸ் யூஷுவல் தட் காமெடி அண்ட் டைலாக். ஆனால் நாங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டோம் சார். இதில் அவ்வளோ காமெடி இருக்காதுன்னு எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தேன். பிகாஸ் லோகேஷ் இருக்காரு, சம் கைண்ட் ஆஃப் சீரியஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. சம் லைட் மூமெண்ட் ஷுட் பி தேர் இன் மூவி. ரொம்ப சீரியஸாக ஃபார் 3 hours we cannot be sitting tight. So that was missing in கூலி. ஓகே, கூலியில் அது கூலி இஸ் டெஃபினெட்லி அ பிளாக் பஸ்டர் எல்லா தியேட்டர்லையுமே. பட் நம்ம எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாஸ் வெரி ஹை. அண்ணா சொன்ன மாதிரி லைக் சன் பிக்சர்ஸ், லோகேஷ்னா, அனினா, ரஜினி சாருங்கும் போது அதனால நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஹையா எடுத்துட்டு போயிட்டோம். அதனால மேபி a few people felt ஏ சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு ஆமா. ஏன்னா ரஜினி சாருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிறது யாருக்குமே தெரியும். ரஜினி சார், விஜய் சாருக்கு எப்பவுமே ஃபேமிலி க்ரௌடு. ஸோ அதனால நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டு வர முடியலங்கிறது வந்து டெஃபினட்டா ஒரு இல்லை. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா படமும் ஏ சர்டிஃபிகேட் அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அனிமல் எல்லா படமும் வந்தது. பட் இந்த ரஜினி சாரோட இந்த கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எல்லா தியேட்டருக்கும் we got a strict email from the censor officer. ஓ பண்ணீங்களா? ஓகே, we got it. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்களை வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னா. ஸோ we were forced to act. அந்த படத்துக்கு ஏன் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து they told us to implement this is a mystery. ஒரு 2 decades அப்புறம் ஏ ஃபிலிம் ஃபார் சூப்பர் ஸ்டார். சூப்பர். யா, இல்ல அதுதான் அது 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் அப்படிங்கிறது. ஆனஸ்டா சொல்ல போனா ஏ கொடுக்குற அளவுக்கு ஒரு பொண்ணு இல்லை அந்த படத்துல. எல்லாரும் கேட்டா சர்டன் ரூல்ஸ் அதோட பெட்டர், அதோட வேர்ஸ்ட் படத்துக்குலாம் யூஏ கொடுக்குறாங்க. அந்த ஃபியர் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டில் இந்த மாதிரி ஒட்டணும், செவத்தில் ஒட்டணும், அதில் ஒட்டணும், இதில் ஒட்டணும்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் அந்த சட்டம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அது எல்லாத்தையும் புக்கிங்ஸும் அஃபெக்ட் பண்ணிச்சு அந்த டைம். அதுதான் கேட்குறேன். இன்னொன்று என்னன்னா, இப்போ தியேட்டருக்கு வந்து புக் பண்ணுறவங்க வந்து நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு டவுட்டும் வந்துடும். ஆன் ஸ்பாட் டிக்கெட் வாங்குறவங்க கூட வாங்கிட்டு நைட் வரும்போது அந்த குழந்தைய அலோவ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எல்லா இடத்துலையுமே அது இருந்தது. இல்லை மேபி அதான் கேட்குறேன். இந்த கேஸ் இந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ஒன்று கேட்டேன்ல, மேபி அது இல்லாமல் இருந்திருந்தா, இந்த ஏ யூ பை ஏ இல்லை யூன்னு ஏதாவது ஒன்று இருந்திருந்தா மேபி கூலி ஃபேமிலி ஆடியன்ஸே இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கோன்னு சொல்லி ஒரு படம் வந்தது. ஆமாம், அது இதோட பயங்கரமாக இருந்தது. பட் அதில் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக வந்து தியேட்டருக்காரங்க அந்த ஃபார்மட் தான் புரியல. அங்கேயே இங்கேனா இதுக்கு சம்மந்தம். இந்த இதுக்கு வந்து we were just told very strictly by mails. இன்ஃபேக்ட் ராயன் கூட ஏ தான். பட் கம்பேர் பண்ணா இது கம்மி தான். அதாவது இதில் வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் மூவினா கண்டிப்பாக ஃபேமிலியாக வருவாங்க. ஸோ அதில் வந்து மெயின் அதே அஃபெக்ட் ஆகும்போது தான் ப்ராப்ளம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருந்தா கண்டிப்பாக எல்லா தியேட்டர்லையுமே ஃபுட்ஃபால் அதிகமாக இருக்கும். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம்
ஒரு 6 டிக்கெட் புக் பண்ணி அதுல ஒரே ஒரு கிட் தான் இருப்பாங்க. அதே பட் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கனால என்ன ஆகும், அந்த 6 டிக்கெட்டுமே கேன்சல் ஆயிடும். இந்த குழந்தைங்க தான் மொத்த ஃபேமிலியுமே வரும். அண்ட் அந்த கோவத்தை எங்க மேல காட்டுவாங்க, குழந்தைய நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க அப்படின்னு. பாத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஆனா இது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல நடக்கும். அவங்க என்டர் ஆகும்போது தான் நம்ம அவங்கள அப்ஜெக்ட் பண்ணுவோம். ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த டைம் அவங்களுக்கும் ப்ராப்ளம் நம்மளுக்கும் ப்ராப்ளம், நிறைய பேர் அதுல இதாகும். அண்ட் we will also sometimes refund the tickets. அந்த டிக்கெட்ஸ் அந்த டைம் செல்லும் ஆகாது, லாஸ்ட் மினிட் ஷோ டைம் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருந்தா இந்த படம் கண்டிப்பா வேற எங்கேயோ போயிருக்கும் கண்டிப்பா. ஓகே. அந்த தனுஷ் சாரை பற்றி தனியாக பேசணும். ஏன்னா ஒரு படத்துக்கு படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று பண்ணுறாரு. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. தனுஷரோட படங்கள் வரும்பொழுது ஓப்பனிங்காகவும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் பற்றியும் சரி, ஃபைனல் கலெக்ஷனாகவும் சரி, எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு? இந்த தனுஷ் சார் இன்ஃபேக்ட் அஜித் சார், தளபதி அஜித் சார், சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் இஸ் த நெக்ஸ்ட் ஓகே அவங்க வித் சிவகார்த்திகேயன். ஸோ கண்டிப்பாக ஈ ஹேஸ் அ வெரி பிக் புல்லு. ப்ளஸ் ஓப்பனிங் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அவருக்கு. ஸோ இஸ் ஆல்சோ மல்டி டேலண்ட்ல. நீங்கள் அவர் இந்த படம் இந்த வருஷம் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், அண்ட் திஸ். ஸோ இல்லை அதுதான் எங்களுக்கும் இட்லி கடை தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். காந்தாரா அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணல. இட்லி கடை ஆல்மோஸ்ட் அந்த லீவில் வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லில் தான் நல்லா இதுவாக போச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் தான் நான் காந்தாரா போட்டோம். நாங்கள் இட்லி கடை நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நல்ல ஸ்டோரி, ஆனால் ஆடியன்ஸ் வந்து அதை இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கே அந்த படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சில சீன்ஸ்க்கு நம்மளே ஃபீல் பண்ணுவோம் அந்த படத்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனால் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது எனக்கு அந்த படம். எனக்கு சொல்லணும் சார், இப்போது தனுஷ் வந்து பவர் பாண்டியன் ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணார். இதே ராஜ்கிரண் அவரெல்லாம். அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இந்த டைரக்ஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டல் பிக்சர். ஸோ அந்த பாதையில் தான் இட்லி கடையும் அதே மாதிரி சென்டிமெண்ட்டு. எப்போது வந்து அந்த அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் வந்து அந்த H1B1 விசா சம் இஷ்யூஸ் கொண்டு வந்தீங்க, அப்போது அது சிங்க் ஆகிடுச்சு இந்த படம். திருப்பி நம்ம நாட்டுக்கே வந்துடுங்க, எதுக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியிலே நான் இப்போது இருக்கிற ட்ரம்ப்போட அந்த விசா பிரச்சனையை வந்து சிங்க் ஆகிட்டு அது ஜனங்க கூட நல்லா ரிசீவ் ஆகிடுச்சு. அதுக்கு இதுக்கும் இல்லை, அப்போ வந்து அங்கே போகாதீங்க, நம்ம நாட்டுக்கே வந்துடுங்க, எதுக்கு படிச்சுட்டு அங்கே போய் இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெசேஜ் வந்து அந்த டைமில் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் விசா கொடுக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணியிருந்தார். ஸோ அது சம்ஹவ் இட்ஸ் அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் அது ஓகே. பட் இட்லி கடை பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் தென் ரிலீஸ் டேட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு காந்தாரா இன்னும் பெட்டரா. காந்தாரா ஓவர் ஷேடோடு இட்லி கடை. தனுஷ் சாரை பற்றி பேசணும்னா பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், லிரிசிஸ்ட், வாட் நாட், எது பண்ணாலும் இஸ் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை த ஆடியன்ஸ் அண்ட் கிவ் அ மேசிவ் ஹிட். ஒரு ஆக்டராகவும் ஜஸ்டிஃபை பண்ணிடுறாரு, ஒரு டேரக்டராகவும் பண்ணிடுறாருங்கும் போது கண்டிப்பாக டி ஃபேன்ஸ் அண்ட் டி அவங்களுக்கு ஒரு தனி ஒரு இது இருக்குது, தனி ஒரு பவர் ஒன்று இருக்கு, ஓப்பனிங் இருக்குது. ஓகே, தமிழ் சினிமா அது பேசுவோம் அது. பட் லோகா அண்ட் காந்தாரா அதோட கான்ட்ரிபியூஷன் தமிழ் சினிமாவுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ஸ்டார்டிங் ஐ திங்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். லோகா போக 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 அது ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அதர் இண்டஸ்ட்ரீஸோட ஹெல்ப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு தமிழ் சினிமாக்கு? ஃபியூ இயர்ஸாகவே உங்களுக்கு அதர் இண்டஸ்ட்ரீஸ் இம்பாக்ட் நல்லாவே இருக்குது. ஸோ பீப்புள் ஹவ் ஸ்டார்ட் அக்செப்டிங் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ். ஏன்னா இப்போ வந்து வெறும் ஹீரோவை நம்பி தேட்டருக்கு வராமல் கண்டென்ட் நம்பி தான் வராங்க. ஆமாம். ஸோ அதனால அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஜாப்பனீஸ் படம்லாம் போட்டிருந்தோம். டீமன் ஸ்லேயர். ஸோ அப்போல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். டீமன் ஸ்லேயரியா? ஓகே. நானும் அதான் எங்கள் தேட்டரில் சொல்லணும்னா இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து சில மூவிஸ் எங்களால் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. அந்த டைமில் லோகா ஏதோ ஒரு நல்ல மூவி போயிட்டு இருந்தது, லோகா ரிலீஸ் ஆச்சு அந்த டைம். ஸோ எங்களால் லோகா போட முடியல. காந்தாரா அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். காந்தாரா அந்த டைம் எல்லா தேட்டருமே நீங்கள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது படம். அந்த டைம் வந்து ஏதாவது ஒரு படம் தான் எங்களால் ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாது. இட்லி கடை ஃபஸ்ட் வீக் நல்லா போச்சு, ஒரு 10 days ரன் பண்ணு. 10th அன்றைக்கி தான் நாங்கள் காந்தாராவே போட்டோம். அந்த மாதிரி அதர் மூவிஸ் வந்து இப்போ நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுறோம், நல்லாவும் அதோட ரிசல்ட் இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒன்றுமே இல்லை, மூவிஸே பெருசாக ரிலீஸ் இல்லை, அந்த அளவுக்கு போகல. களம் காவல் போட்டிருந்தோம் மலையாளம், அதுவே நல்லா போயிருக்கு, வித் சப்டைட்டிலோட போட்டிருந்தோம். அதுக்குன்னு ஆடியன்ஸ் வராங்க தேடி. இப்போ மால்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா இந்த மாதிரி தான், வெறும் தமிழ் மூவிஸை மட்டும் அவங்க பார்க்காம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாமே போடுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்வியஸாக மலையாளம் நிறைய நல்ல மூவிஸ் வந்துட்டு இருக்கு. மலையாளம், தெலுங்கு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து தெலுங்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர் எங்களுக்கு. ஸோ நாங்கள் ப்ரையாரிட்டியாக தெலுங்கு இல்லைன்னா தமிழ் தான் நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் வந்து மலையாளமும் ஆக்சுவலி மலையாளம்லேயே நாங்கள் ஸ்க்ரீன் இப்போ நல்லா போகுது அந்த மூவி. ஓகே, ஆனால் காந்தாரா எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரன் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? ஒன்னே சூப்பராக போச்சு. சரி,
கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்த படம் வரும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் வாஸ் ஹைலைட் காந்தாராக்கு. ஓகே. அண்ட் காந்த அதர் இண்டஸ்ட்ரீஸோட ஹெல்ப். அதர் ஆக்சுவலாக முன்னாடி ஒரு படத்துக்கு ஸ்டார் வேல்யூ இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஆமா. பட் இப்போ ஸ்டார் வேல்யூங்கிறத தாண்டி மக்கள் வாண்ட் கண்டென்ட். படத்தில் கதை நல்லா இருக்கா? ஸோ கண்டென்ட் நல்லா இருந்தால் மற்ற லாங்குவேஜ் படத்தையும் இப்போ தமிழ் மக்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அண்ட் காந்தாரா வந்து அது ஸ்டார்டிங் ஓப்பனிங் இட் செல்ஃப் வாஸ் ரியலி குட். ஓப்பனிங் ரன் எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே. ஓகே. பட் லோக்கா வந்து அப்படி கிடையாது. லோக்கா வந்து Slow ஸ்லோவா style. வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆன ஒரு படம். பட் காந்தாரா வாஸ் அதே வேற வரும்போதே எங்களுக்கு தெரியும் காந்தாரா வந்து மேசிவ். ஸோ இது கண்டிப்பா ஒரு 1 வீக் சூப்பரா போகும், இது அடிச்சிடும் கண்டிப்பா தெரியும். இந்த அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் எங்க பீக் ஆச்சுன்னா ஐ திங்க் மஞ்சுமல் பாய்ஸ் டைம்ல இருந்து தான் வந்து இந்த ஒரு இது பீக் ஆகி. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ். ஆமா ஆமா.